யோ எங்கேயோ இருந்து இவ்வளோ நாள் உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. வணக்கம் மக்களே. கொஞ்ச நாள் முன்னாடி விங்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு அன்லிமிட்டட் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தேன். அங்கே போனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது அந்த ஆம்பியன்ஸ் தாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற லெவல். அங்கே மெயினாக போனது வந்து 399 ஒரு அன்லிமிட்டட் காம்போ இருக்குது. அதுக்கு தான் மெயினாக போயிருந்தோம். நிறைய அன்லிமிட்டட் வந்து ஜூஸு, ஸ்பெகட்டி, டக்கியாக்கி, ஃப்ரைஸு, விங்ஸு எல்லாமே அன்லிமிட்டடு. சும்மா அடிச்சு நாக் அவுட் பண்ணோம்னா பார்த்துக்கோங்களேன். அது விங்ஸ் தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் பார்மேசான் ஒரு ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்ஸ் நத்திங் பட் பார்மேசான் சீஸ் இருக்குல்ல, பார்மேசான் சீஸ் ப்ளஸ் பட்டர், இந்த ரெண்டும் கலந்து ஒரு ஃப்ளேவர் வெறித்தனமாக இருந்தது. அதில் பட்டரியா சீஸியா பார்மேசான் சீஸியா வெறித்தனமாக இருந்துச்சு. அது இல்லை. நெக்ஸ்ட் வந்து நியூயார்க் பஃபலோன்னு ஒரு ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். இதுவுமே பட்டர் ஃப்ளேவரில் தான், பட் ஸ்பைசியாக. உங்களுக்கே தெரியும் வேறு எந்த ஃப்ளேவர் மேலே வெறும் ஸ்பைசி பட்டர் இது ரெண்டு மட்டும் தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி குட். கார்லிக் பார்மேஷனோட நியூயார்க் பஃபலோ வெறித்தனமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நிறைய வாங்கினோம். சைனீஸ் ஷங்காய், ஸ்வீட் சாய் கார்லிக், யங் யாம், ஹனி மஸ்டர்ட், சால்டக் எல்லாமே வாங்கினோம். எல்லாமே அதோட ஃப்ளேவரில் கொஞ்சம் யூனிக்காக, சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் மெயின் டேக்னா பார்த்தீங்கன்னா கார்லிக் பார்மேஷன் அப்புறம் நியூயார்க் பஃபலோ இதான் மஸ்ட் ட்ரை. இந்த யங் யாம், ஸ்வீட் சாய் கார்லிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும். மேங்கோ ஹார்பனாரோஸ், ஹனி மஸ்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்வீட்டாக மட்டுமே இருக்கும். ஆனால் கடைசி கட்டத்துக்கிட்ட போகும்போது என்னென்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணணும், எது உள்ளே போதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு அடிச்சு நான் ஒதுக்கி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு உட்காரும்போது ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது நாங்கள் வரும்போது இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, போகும்போது இவ்வளோ கூட்டம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் சீரியஸாக ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி ரியலி ஒர்த் இட்.